வெள்ளிக்கிழமை நாள் பெருநாளுடைய தினங்களில் என்ன பண்ணுறது? கபறுகளை ஜியாரத்துக்கு போகிறதுன்னு ஒரு அடிப்படை வச்சிருக்கிறாங்க. இது மார்க்கத்தில் என்ன இல்லை. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஜனாசாவை போய் தரிசிங்கோன்னு பொது அனுமதி கொடுத்தாங்க. வெள்ளிக்கிழமை நாள்லையோ பெருநாளுடைய தினத்திலையோ அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட நாளில் போய் சந்திக்கிறதுக்கு ஏதாவது சிறப்பு இருக்குதுன்னு ரசூலுல்லாஹ் சொல்லல. அதுக்கு சஹீஹான ஹதீஸுகள் வரல. ஆனால் வெள்ளிக்கிழமை நாளை பொறுத்தவரையில் உண்ட விளங்கிக்கங்கன்னா ஒரு சில ஹதீஸுகள் வருது. எப்படி? மன்சார கபுர அபவைஹி அவ் அஹதிஹிமா, தன்னுடைய பெற்றோர்களின் கபரை அல்லது பெற்றோர்களில் ஒருவருடைய கபரை ஃபி குல்லி ஜும்ஆ, ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை நாளையிலும் தரிசித்தால் குஃபிர லஹு, அவருக்கு மன்னிப்பு கொடுக்கப்படும் அப்படின்னு ஒரு செய்தி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு வழியா அறிவிக்கப்பட்டீங்க. இந்த ஹதீஸ பல அறிஞர்கள் இட்டுக்கட்டப்பட்டதுன்றாங்க, இன்னும் சில அறிஞர்கள் பொய்யான செய்தின்றாங்க, இன்னும் சில அறிஞர்கள் மிக மிக பலவீனமான செய்தின்றாங்க. இது சஹீஹான ஹதீஸ் கிடையாது. அதே போல அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வாயிலா ஒரு செய்தி பதிவு செய்யப்படுது. மன்சார கபர வாலிதைஹி அவ் அஹதிஹிமா, தன்னுடைய பெற்றோர்களுடைய கபரை அல்லது இருவரில் ஒருவருடைய கபரை வெள்ளிக்கிழமை நாளையிலே தரிசித்து ஃபக்ரஅ யாசீன், அதற்காக யாசீன் சூராவை ஓதினால் குஃபிர லஹு, அவருடைய பாவம் மன்னிக்கப்படும். இன்னொரு செய்தியை பதிவு செய்யறாங்க. அதை இப்னு அதி ரஹிமஹுல்லா அவர்களோட பலவீன பட்டியல் என்ற பகுதியில் பதிவு செஞ்சுட்டு அது பாத்திலான செய்தி, அடிப்படையற்ற செய்தி என்று சொல்றத பார்க்கிறோம். எனவே நல்லா விளங்கிக்கங்க, உங்களுக்கு வசதியுள்ள நாளில், உங்களுக்கு விருப்பமான நாளில் உங்களுக்கு கபர ஜியாரத்து பண்ணலாம். குறிப்பிட்ட நாளில் ஜியாரத்து பண்றது, அது பெருநாளுடைய தினம் அல்லது வெள்ளிக்கிழமை நாள் அல்லது ரமலானுடைய மாதம் உண்டு சிறப்பு இருக்குதுன்னு நினைச்சா அப்படி ஒரு சிறப்பு இல்லை. வெள்ளிக்கிழமையில் தரிசிப்பதற்கு ஒரு சிறப்பு இருக்குதுன்றாங்க. அது சம்பந்தப்பட்டு வரக்கூடிய எல்லா ஹதீஸும் பலவீனமானது, சஹீஹான ஹதீஸுகள் வரல என்ற பகுதியையும் நாங்கள் விளங்கிக் கொள்வோம்.